வேண்டாம் ஆதி, ஆதி வேண்டாம், விடுங்க. பண்ண மாட்டேன். ஆதி எங்க அதெல்லாம் இருக்கட்டும், வாங்க முதல்ல இங்க இருந்து போலாம். உங்க வீட்டுல இருக்கிறவங்கள உங்களை காணும் தேடிட்டு இருப்பாங்க. வாங்க போலாம். போவாதீங்க, சொன்னா கேளுங்க, கெஞ்சி கேட்கிறேன். பாரதி, கார்ல இருங்க, வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். இல்ல ஆதி, பரவாயில்ல. நான் இங்கே ஏதாச்சும் ஆட்டோ இல்ல கேப் ஏதாவது பாத்துக்கிறேன். நான் வரேன் ஆதி. என்னடாச்சு? அப்புறம் சொல்றேன். பாரதி தனியா போயிட்டு இருக்காங்க, அவங்க பத்திரமா போறாங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? கொஞ்சம் பாரதி, கொஞ்சம் நில்லுமா. இப்ப டைம் என்னன்னு தெரியுமா? ஏமா, ஏன் இவ்வளவு லேட்டு? ஏய், அதான் அம்மா கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்படியே பதில் பேசாம மரம் மாதிரி நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது வந்து சைட்ல ஒரு சின்ன பிரச்சனை. எம்டி என்ன உடனே நேர்ல போய் பார்த்துட்டு வர சொன்னாரு. அதான் அத்தை, நான் போய் திரும்பி வரும்போது டிராபிக்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் ஆபீஸ்ல ஆம்பளைங்க யாருமே இல்லையா? இந்த இருட்டு நேரத்துல பொம்பளைங்க தான் சைட்டுக்கு போய் பார்க்கணுமா என்ன? அப்படி என்னதான் ஆபீஸோ அது? இல்ல தனு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் தான் இன்சார்ஜ். ஓ, அதனால்தான் என்னையே போய் பார்த்துட்டு வர சொன்னாரு. இங்க பாருங்கப்பா, இது நடக்கிறது 2வது தடவை. எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல.
ஏண்டா துரை, இப்ப நீதான் கை நிறைய சம்பாதிக்கிறல்ல, அப்புறம் எதுக்கு இப்ப வேலைக்கு போயிட்டு? இனிமேல் அவன் ஒண்ணு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு வீட்டோடயே இருக்க சொல்லு, அதுவே போதும். ஏங்கா, வேலைக்கு போனா ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கிறது தான். அதுக்குன்னு வேலைக்கே போக வேண்டாம்னு சொன்னா எனக்கா அது? ஆமா, உடனே சப்போர்ட்டுக்கு வந்துருவியே. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. ஏங்க, நீங்க பாட்டுக்கு அப்படியே கம்முன்னு உட்கார்ந்திருந்தா என்னங்க அர்த்தம்? பாரதி வேலைக்கு போகட்டும்னு சிபாரிசு பண்ணது நீங்க தானே? கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்க. நேரங்கட்ட நேரத்துல வருது, நல்லாவா இருக்கு இதெல்லாம்? அக்கம் பக்கத்துல பார்த்தா என்னங்க நினைப்பாங்க? ஆமாமா, தனம் சொல்றதும் சரிதானே. இப்ப வெளிய நிலைமை சரியில்லை. எங்க பார்த்தாலும் பொண்ணை கடத்துறது, செயினா இருக்கிறது, ரேப் கேஸ்னு ஒரு நாளைக்கு ஏன் ஸ்டேஷனுக்கே 10 கேஸ் வருது. இந்த ஆபீஸ் வேலையில, அக்கவுண்ட்ஸ்ல எல்லாத்துலயும் குளறுபடி நடந்திருக்கு. அது கூட பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப எல்லாரும் சேர்ந்து தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணிட்டீங்க. நீங்கெல்லாம் பெரிய மனுஷனாயா? வேணாண்டா, என்ன விட வயசுல மூத்தவரா இருக்கீங்க, அறிவில்ல? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்டு மரம் மாறி நிக்கிறீங்க. மனுஷ ஜென்மம் தானே நீங்களாம். எனக்கு இப்ப வர்ற ஆத்திரத்துக்கு உங்க 2 பேரையும். அதி இல்ல, இவங்க கிட்ட நாம எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கணும்? போலீஸ் கிட்ட சொல்லுவோம். அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போய் இவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு இவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சாதான் இவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் சார். இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா என் பொண்ணு கல்யாணம் நின்னு போயிடு சார். பிளீஸ் சார். சார், அப்படி மட்டும் ஒண்ணு நடந்தா என் குடும்பமே தற்கொலைதான் சார் பண்ணிக்கும். ஏன் சார், தப்பு பண்ண திட்டம் போட்டப்ப அந்த குடும்பம் ஞாபகத்துக்கு வரலையா? ஒருவேளை சரியான நேரத்துல நாங்க வராம இருந்திருந்தோம், நீங்க நினைச்ச மாதிரி இன்னைக்கு காலையில மொத்த ஆபீஸும் பாரதியை பார்த்திருக்க மாட்டீங்க. அப்புறம் நீங்க எடுக்க போற முடிவு தானே அவங்களும் எடுத்திருப்பாங்க. அந்த குடும்பத்துல அவங்கள நம்ப யாரும் இல்லையா? எம்டி சார், நீங்க முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. எங்க எல்லாரும் இப்படியே விட்டா திருந்த மாட்டாங்க. தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும்னு இங்க இருக்கிற மத்தவங்களுக்கும் தெரியட்டும். உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சத்தியமா இனிமே என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் சார். தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க சார். பிளீஸ் சார். இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். எழுதுறேன், காலெல்லாம் போய் விழுந்துட்டாரு. ப்ளீஸ் சார், பண்ண மாட்டேன் சார். சார், என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. வாழ்க்கையை முடிஞ்சிடும் சார். ப்ளீஸ் சார். அடரே, இந்த அளவுக்கு யோசிச்சு வியாக்கியானமா பேச தெரிஞ்ச உனக்கு ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறப்ப இது தோணல? சார் சார், ஏதோ முட்டாள்தனமா ஆத்திரத்திலையும் அவசரத்திலையும் தப்பு பண்ணிட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். ப்ளீஸ் சார். பாரதி மேடம், என்னையும் மன்னிச்சு விட்டுருங்க மேடம். ப்ளீஸ் மேடம், ஐயோ, கெஞ்சி கேக்குறேன், ரவி, மன்னிச்சு விட்டுருங்க மேடம். முதல்ல எழுந்துரு. யோசிக்காம கோவத்துல எடுக்கிற முடிவு கைப்பிடி இல்லாத கத்தி மாதிரி. அது ஒரு நாள் நம்மளையே காவ வாங்கிடும். சார், இவரையும் மன்னிச்சு விட்டுறலாம் சார். சரி பாரதி, நீங்க உங்க சீட்டுக்கு போங்க. இவனை நாங்க பாத்துக்கிறோம். ஓகே சார். ரவி, நீ சட்டத்தோட தண்டனையில இருந்து தப்பிச்சிட்ட. ஆனா மனசாட்சி படி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்ல? ஒன்னும் புரியல. இன்னிலிருந்து யூ ஆர் டி ப்ரொமோட்டட் ஆஸ் அன் ஆஃபீஸ் பாய்.
சார் இந்த பார், நீ என்ன சொன்னாலும் 3 மாசத்துக்கு நீ ஆபீஸ் பாய் தான். இங்க நடந்த எந்த விஷயமோ அப்புறம் பாரதி கிட்ட நீ அத்துமீறினதும் இந்த ஆபீஸ்ல இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? புரிஞ்சிச்சு சார். போ. சாரி சார். டேய், என்னடா பாரதி ஏதாவது கண்டிப்பாங்கன்னு பார்த்தா மன்னிச்சு விட்டாங்க. ஆதி, வண்டி எப்படி செம்மையா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. என்ன ஆதி, இந்த மாதிரி வண்டி கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல? எங்கங்க, நமக்கெல்லாம் அந்த லக்கே இல்ல. சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த மாசம் இஎம்ஐல ஒரு வண்டி வாங்கி போட்டுருங்க. பார்க்கலாம். ஆசைப்பட்டுட்டீங்க, அப்படியே நீங்க ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. இல்லங்க, புது வண்டி அவங்களே ஃபர்ஸ்ட் ஓட்டட்டும், அதான் கரெக்டா இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். பாரதி, நீ வண்டி எடு. பார்த்து ஓட்டுங்க பாரதி. ஓகே ஆதி, பாய். பாய். என்ன பாரதி, சம்பளம் வாங்கி வீட்டுக்கு கூட கொடுக்காம வண்டி வாங்கிட்டு வந்துட்ட போல. பாரதி, வண்டி நல்லா இருக்குடி. ஆனா ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அத்தை, நான் இத காசு கொடுத்து வாங்கல அத்தை. பின்ன கடைக்காரன் உன்னை கூப்பிட்டு சும்மா கொடுத்தானா? சும்மா தான் கொடுத்தாங்க. என்ன பாரதி சொல்ற? ஆமா அத்தை, நம்ம அன்னைக்கு வீட்டுக்கு பொருள்லாம் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்தோம்ல, அதுல கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் கூப்பன் கொடுத்து லக்கி டிரா வச்சிருந்தாங்கல்ல அத்தை, அதுல என் பேருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸா இந்த வண்டி கிடைச்சிருக்கு. நிஜமாவா பாரதி சொல்ற? ஆமா அத்தை, இன்னைக்கு ஆபீஸ்ல இருக்கிறப்போ போன் பண்ணி சொன்னாங்க. முதல்ல என்னாலயும் நம்ப முடியல. நேர்ல போனதும் வண்டி சாவிய கையில கொடுத்துட்டாங்க. அதான் புது வண்டியை நேரா கோயிலுக்கு எடுத்துட்டு போய் பூஜை பண்ணிட்டு வந்தாத்த. என்னமோ பாரதி, நேரத்துக்கு ஆபீஸ்க்கு போக முடியலையேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தேன். இப்ப ரொம்ப நல்லதா போச்சு. வேலைக்கு போறதுக்கு சிரமமா இருக்குமேன்னு நானே வண்டி எடுத்து கொடுக்கலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பாரதியோட அதிர்ஷ்டம் தானாவே அமைஞ்சிருச்சு. ஏண்டா தோர, என் பேரையும் எழுதி போட்டிருந்தா எனக்கும் ஏதாவது கிடைச்சிருக்கும்ல. அந்த கடங்காரன் இவளுக்கு மட்டும் வண்டியை கொடுத்திருக்கான். எழுதி போட்டிருந்தா மட்டும் அப்படியே கிடைச்சிருமா? அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்க்கா. அக்கா, நீயே பாரு, பாரதின்னு பேர் வச்சு ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆரம்பிச்ச, அது ஓஹோன்னு போயிட்டு இருக்கு. அன்னைக்கு பாரதி பேர்ல பில்ல போட சொன்ன, அத வாங்கின காசுக்கு மேல 2 மடங்கா திருப்பி வந்துருச்சு. உன் பேரை எழுதி போட்டிருந்தா சோப்பு டப்பா கூட கிடைச்சிருக்காது. பேராசைப்படுறவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு எங்க மிஸ் சொல்லிருக்காங்க. கிடைச்ச கேப்ல இது பேசுற பேச்ச பாரு. ஏய் சும்மா ரெடி, அவ சரியா தானே சொல்றா. மரகதம், வண்டி எடுத்ததெல்லாம் இருக்கட்டும், வண்டியை ஓட்டுறதுக்கு முன்னாடி லைசன்ஸ் எடுக்க சொல்லு. என்னங்க, நம்ம ஊர்ல வண்டி ஓட்டுறதுக்கு கூடவா லைசன்ஸ் எடுக்கணும்? பார், உன் வீட்டுக்குள்ளே ஓட்டணும்னா லைசன்ஸ் எடுக்க தேவையில்லை. ரோட்ல ஓட்டணும்னா லைசன்ஸ் எடுத்து தான் ஆகணும். ஒரு நிமிஷம், நானே கெஸ் பண்ணி சொல்லட்டுமா? சொல்லுங்க பாப்போம். மேஜிக். ஓகே, எஸ், உங்களுக்கு புது ஸ்கூட்டர் கிஃப்டா கிடைச்சிருக்கு.
அதானே? வாவ், இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் மேஜிக். எப்படி? எப்படி ஃப்ரெண்ட், உங்களுக்கு மட்டும் எல்லாமே தெரியுது, எனக்கும் அந்த மேஜிக் சொல்லி தாங்களே ப்ளீஸ் ஃப்ரெண்ட். கோவில்ல வச்சு வண்டியை பார்த்துட்டு மேஜிக் சின்ன பொண்ண நல்லா ஏமாத்துறாரு. அதுக்கு என்ன ஃப்ரெண்ட், கண்டிப்பா சொல்லி கொடுத்துட்டா போச்சு. ஆமா, புது ஸ்கூட்டர் கிஃப்டா கிடைச்சதுக்கு ட்ரீட் எதுவும் இல்லையா? நான் நாளைக்கு உங்களை மீட் பண்றப்போ உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன். வாவ், ஓகே, டன். ஓகே ஃப்ரெண்ட், குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை பை, குட் நைட். இன்னாங்க, என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? போய் தூங்குங்க, காலையில எனக்கு ஸ்கூல் இருக்கு. அம்மாக்கு எதுவும் ஆகாது ஆதி, நீங்க கவலைப்படாதீங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் பாரதி, நான் கிளம்புறேன். சரி. பார்வதி, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை இழுத்து பிடிச்சு முடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள அக்காக்கு இப்படி ஆயிடுச்சு. ஆமாங்க, காலையில எந்திரிச்சோமா, காப்பியை குடிச்சோமா, டிவியை பார்த்தோமான்னு இல்லாம என்ன விரத வேண்டி கிடக்கு. இப்ப பாருங்க, எல்லாருக்கும் தானே தேவையில்லாத வேலை. பைத்தியக்காரி, எதையாச்சும் உளறிட்டு இருக்காத. எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. என்னப்பா சந்தேகம்? அக்கா தானா விழுந்தாங்களா இல்ல இந்த காக்கா முக்கா ஏதாவது பிளான் பண்ணிட்டானான்னு தெரியல. யோசிக்க வேண்டிய விஷயம் தான்ப்பா. அங்க பாருங்க, எப்படி திருட்டு மொழி முழிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. பவானி, அங்க எப்படி திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்காங்க பாரு. எப்படியாவது அண்ணிய வச்சு இந்த கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்தான், ஆனா இப்ப மாட்டிக்கிட்டான். பாத்தியா? அவ்வளவு ஈஸியா நடந்துருமா என்ன? அவன் என்ன வேணா திட்டம் போடட்டும், இந்த பவானிய மீறி எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆமாண்டா, அதுக்கு என்ன இப்ப? அம்மா, என் ஃப்ரெண்டு பாவம்ல, அவருக்கு அம்மா மட்டும் தானே இருக்காங்க. இப்ப அவங்களும் அவரை விட்டுட்டு போயிட்டா என் ஃப்ரெண்டு ரொம்ப பாவம்மா. எனக்காச்சு நீங்க இருக்கீங்க, இப்ப அவருக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தானம்மா. சரிடா, இப்ப அதுக்கு என்ன பண்றது? என் ஃப்ரெண்ட் அம்மாக்கு இனிமே எதுவுமே ஆக கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கலாமா. நமக்கு நல்லது பண்ணவங்க கஷ்டத்துல இருக்கிறப்போ அவங்கள நாம கைவிட கூடாதுன்னு
அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாருல்லம்மா. என் ஃப்ரெண்டு நமக்காக எவ்வளோ பண்ணிருக்காரு. இப்ப என் ஃப்ரெண்டோட அம்மாக்கு முடியாதப்போ நாம வேண்டிக்கலாமா? ஆதியோட அம்மா சீக்கிரமா குணமாகி வீட்டுக்கு வரணும். இழப்போட வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு இருக்கிற ஒரே ஆதரவையும் அவரை விட்டு பிரிச்சிடாத சாமி. அப்புறம் அவர் அனாதை ஆயிடுவாரு. சிஸ்டர் சார், அம்மா இப்ப அம்மா கண் முழிச்சிட்டாங்க. நீங்க எல்லாம் பயப்பட தேவையில்ல. சிஸ்டர் நான் போய் இப்ப அம்மாவை பார்க்கலாமா? போலாம். நீங்க மட்டும் போய் பாருங்க. ஆனா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ம். நான் போய் பாருங்க மாப்ள. அம்மா 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 உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஃப்ரெண்ட், அம்மா எப்படி பயந்துட்டாங்கன்னு தெரியுமா? நாங்க 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். உங்க மம்மிக்கு சரியாவணும்னு எங்க அம்மா வேண்டிக்கிட்டு 101 விளக்கு போட்டாங்க ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் சும்மா சொல்லக்கூடாது. ப்ராமிஸா? நான் வீடியோ எடுத்த அந்த வீடியோவை அனுப்புறேன் பாருங்க. இருங்க அனுப்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். உங்களோட வேண்டுதலால தான் அம்மா சரியாயிட்டாங்க. சும்மா எனக்காக சொல்லாதீங்க ஃப்ரெண்ட். அட நிஜமா தான் சொல்றேன் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட், நீங்க இல்லாம நல்லாவே இல்ல ஃப்ரெண்ட். ரொம்ப போர் அடிக்குது. நீங்க எப்ப வருவீங்க? அம்மா வீட்டுக்கு போனதும் சீக்கிரமே வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட். மம்மிய பத்திரமா பாத்துக்கோங்க. I miss you friend. I miss you too டா செல்லம். I love you. Good night friend. Good night. நான் வெச்சிடுறேன். எந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாதுன்னு நினைச்சனோ இப்ப அதை ஏன் வாயாலே நடத்தி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆதி, என் மனசுல இருக்கிற கடைசி ஆசையை உங்ககிட்ட நான் கேட்டுட்டேன். இதுக்கப்புறமா உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடுப்பா. அம்மா 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 எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னாச்சு பாரதி? கைய வெடிக்கிட்டியா? என்ன என்ன ஆச்சு? அத்தை, பல்லி விழுந்துருச்சு அத்தை. பல்லி விழுந்துருச்சா? அட கடவுளே, எந்த இடத்துல விழுந்துச்சு? நெத்தியில. நெத்தியிலையா? பல்லி ஒவ்வொரு இடத்துல விழுந்தா ஒவ்வொரு பலன்னு சொல்லுவாங்க. இரு, நான் போய் பஞ்சாங்க எடுத்துட்டு வந்து பாத்துறேன். ப்ராமிஸ் பண்ணு.
பாரதி எந்த பக்கம் சொன்ன? இங்க அத்தை. வலது பக்கம். ஏய், நல்லதாண்டி நடக்கும். வலது பக்கம்னா லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லியிருக்கு. நல்லது நடக்குமா? இதுல அப்படியே சொல்லியிருக்கு பாத்தியா? வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப நல்ல வேலை கிடைச்சிடுச்சுல்ல. இப்பதான் நம்ம துரை பையனும் புத்தி வந்து திருந்தி இருக்கான். வாசு போய் காரியம் நடந்த இந்த வீட்டுல திரும்பவும் இந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்க போகுது. அப்புறம் என்னக்கா, மாப்பிள்ளையே சம்மதம் சொல்லிட்டாரு. அடுத்து வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான். ஏன் அது அதுக்குள்ள வந்துட்டீங்க? இன்னும் 2-3 நாள் இருந்து அம்மாவை பாத்துக்க வேண்டியதானே? இல்லங்க, டாக்டர் இப்ப நார்மலா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அங்க பக்கத்துல பாத்துக்கிறதுக்கும் ஆள் இருக்காங்க. என்ன இருந்தாலும் நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிற மாதிரி இருக்குமா? பாரதி, இனிமே இந்த கவலையெல்லாம் தேவையில்லை. அம்மாவை பாத்துக்க பெர்மனண்டா ஆள் வர போறாங்க. என்னது, நர்சிங் ஏதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்களா? அப்படியே ஆதி? சேச்சே, அதெல்லாம் இல்ல. அப்ப இல்லனா வேற யார் வருவாங்க? ஆதிக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சின்னு யாருமே இல்லன்னு சொல்லிருக்காரே. ஆள் வர போறாங்கன்னா கூட பிறந்தவங்க தான் வரணும்னு அவசியம் இல்ல. கூட வாழ போறவங்க கூட வரலாம்ல. ஹலோ எவ்ரிவன், நம்ம ஆதிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஆதிய கூடி சீக்கிரம் ஒரு புது மாப்பிள்ளைய பார்க்க போறோம். Congrats, Adi. Thank you, Bharati. Your wishes mean a lot. டேய், இப்ப எனக்கு கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா? எதுக்கு வந்தது வராதுமா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க? அவங்க அம்மாவை பத்தி தானே கேட்டுட்டு இருந்தாங்க. யாரு? அது எல்லாரும் தான். டேய், நான் ஊருக்கு என் அம்மாவை பார்க்க போறேன் தானே சொல்லிட்டு போயிருந்தேன். டேய், என்னடா உங்ககிட்ட வம்பா இருக்கு? டேய் மச்சான், உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனது ரொம்ப நல்ல விஷயம் தானே? அதுவும் தெரிஞ்சா எல்லாரும் இன்னும் சந்தோஷப்படுவாங்கல்ல? ஏய், அது தெரியறப்ப தானா தெரிஞ்சுட்டு போட்டோம். நீ எதுக்குடா சொன்ன? டேய் மச்சான், இப்போ உனக்கு ஆபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது பிரச்சனையா இல்ல பாரதிக்கு தெரிஞ்சதுதான் பிரச்சனையா?
இல்லடா நான் அதுக்காக சொல்லல. டேய் 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 நிறுத்துடா. நானும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ அம்மா கிட்ட வர வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணல. அதுல இருந்து நீ நீயாவே இல்ல மச்சான். ஆதி, இப்போ உன் மனசு ரெண்டு விதமா இருக்குடா. ஒரு மனசு சரிதான சமாதானம் சொன்னாலும் இன்னொரு மனசு ஏதாவது காரணம் சொல்லி தப்பிக்க தான் பாக்குது. இப்பராதி, தயவு செஞ்சு நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசனை வரலாம். ஆனா ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டோன்னு வையேன், அதுல இருந்து மாறக்கூடாது மச்சான். டேய், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியாம இல்லடா. ஆனா என்ன ஆனா? என்னடா ஆனா? டேய் ஆதி, இங்க பாரு. நான் உன்னையும் பாரதியும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த விஷயம் இப்ப பாரதிக்கும் தெரியறது சரிதான் நினைச்சுதான் நான் சொன்னேன். இத பாரு, அதுதான் இப்ப எல்லாருக்குமே நல்லது. முக்கியமா உனக்கு நல்லது. நீ தேவையில்லாம கண்டதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. கேஷவ், எனக்கு சத்தியமா தெரியலடா. நான் பாரதிய பார்த்தா, பாரதி என் பக்கத்துல இருந்தா யாரோ எனக்கு நெருக்கமானவங்க என் பக்கத்துல இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுடா. கேஷவ், டேய், இது ஒன்றும் முதல் தடவை ஆகல. நான் பாரதி எப்போ முதல் தடவை பார்த்தேனோ அப்போல இருந்து எனக்கு அப்படித்தான்டா ஃபீல் ஆகுது. மச்சான், நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லடா. இத பாரு, உன் குடும்ப சூழ்நிலையும் சரி, அவளோட குடும்ப சூழ்நிலையும் சரி, ரெண்டும் வேற வேறடா. இங்க பாடுறாது, இப்போ உன் கல்யாணம் நடக்கிறதா உங்க ரெண்டு பேருக்குமே நல்லது. கேஷவ், அவங்களுக்கு நல்லது இவங்களுக்கு நல்லதுன்னு சொல்றியே தவிர எனக்கு நல்லதான்னு யோசிச்சு பாத்தியாடா? நாளைக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு சத்தியமா தெரியலடா. டேய், நீ என்ன விடு. அட்லீஸ்ட் ஸ்வேதா வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கணும்ல. அம்மா வந்து உங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. நீங்க இங்கதான் இருக்கேன்னு சொல்லுங்க. இல்ல ஃப்ரெண்ட், நாம கொஞ்ச நேரம் விளையாடுவோம். அம்மா என்ன செய்றாங்கன்னு பார்க்கலாம். இல்ல ஃப்ரெண்ட், வேண்டாம். அம்மா பாவம்ல, அவங்க எதை வேணாலும் தாங்கிக்குவாங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணுன்னா அப்படியே துடிச்சு போயிடுவாங்க ஃப்ரெண்ட். சோ ப்ளீஸ் அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம். போய் கூப்பிடுங்க. அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி கொடுங்க. ஓகே. நான் ஃப்ரெண்ட். ஹலோ, சொல்லுங்க ஆதி. சொல்லுங்க ஆதி இல்ல, சொல்லுங்க தமிழ். ஏய் வாயாடி, நீ என்ன அவர் போன்ல பேசிட்டு இருக்க? நான் உன்னை இங்க காணும் ஸ்கூல் கிட்ட தேடிட்டு இருக்கேன். அம்மா, உங்களுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட் வந்துட்டாரு, அதனாலதான் அவரு கூட கிளம்பி வந்துட்டேன். ஏண்டி, அப்படி போறேன்னா போறேன்னு போன் பண்ணி சொல்ல மாட்டியா? நான் உன்னை காணும், நீங்க பதறிட்டு இருக்க. நாங்க உங்க முன்னாடி தான் இருக்கோம், நீங்க தான் பதட்டத்துல பார்க்கல. இங்க பாருங்க, இங்க பாருங்கம்மா. ஏய், எங்கடி இருக்க? ஹாய். இரு வரேன். வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க. என்னம்மா, நீ வேலைக்கு போயிட்டு இருக்கிறதா உங்க அத்தை சொன்னாங்க? ஆமாங்க, இப்பதான் கொஞ்ச நாளா போயிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. தமிழ்,
பத்திரமா பேக கொண்டு போய் உள்ள வச்சிரு. போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சரிம்மா. ரத்னா, நாங்க சொன்னதை நல்ல யோசனை பண்ணி பாரு. ஒரு கெட்டது நடந்த வீட்ல சீக்கிரமே ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க. மாமா, அவங்க சொல்றதும் சரிதானே. இன்னும் எத்தனை நாளைக்கு இதை தள்ளி போட்டுட்டே போக முடியும்? ரத்னா, துரைக்கும் பாரதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணதானே. இப்படியே காலம் கடத்திக்கிட்டே போனா நல்லாவா இருக்கு? ஏப்பா, இப்படி ஒரு வயசு பிள்ளையும் இந்த ஒரே வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம ஊர்க்காரங்க நாளைக்கு ஒரு மாதிரி பேச மாட்டாங்களா? ஒண்ணு சட்ட போட்டுன்னு தேதியை குறிச்சு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும், இல்ல அன்னைக்கே காரியம் முடிச்ச கையோட அந்த புள்ளைய பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கணும். ரெண்டுமே இல்லாம இப்படி இந்த புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? இதுக்கு மேல அவன் என்னங்க பண்ணுவான்? ஏங்க சொல்லுங்க. மாமா, இதுக்கு மேலயும் யோசிக்க வேண்டாம்னு தோணுது. ஸ்டேஷன்ல கூட துரைய இப்பெல்லாம் கடை பக்கம் பாக்குறதே இல்லைன்னு சொல்றாங்க. அவன் படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு தொழிலும் பண்ணிட்டு ஓரளவுக்கு சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு மேல எதுக்கு மாமா யோசிக்கிறீங்க? தைரியமா சம்மதம் சொல்லுங்க. துரைக்கு நான் கேரண்டி கொடுக்கறேன். திருட்டு பயலுக்கு போலீஸா நீங்களே இருந்துகிட்டு சர்டிபிகேட் கொடுக்குறீங்க. இதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது? சரி, வீட்டில் உள்ள எல்லாருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அதை என்கிட்ட சொல்றீங்க, அவ்வளவுதானே? ஆமாப்பா, எங்க எல்லாருக்கும் சம்மதம் தான். இப்போ நீங்க தான் சொல்லணும். சரி, ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு பக்கமா நிக்கிறீங்க. இதுக்கு மேல இதுல கருத்து சொல்றதுக்கு நான் யாரு? எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. அப்புறம் என்னப்பா, ரத்னா சரின்னு சொல்லிட்டாப்ல, உடனே தேதியை குறிச்சு ஆக வேண்டிய காரியத்தை பார்க்க வேண்டியதானே? இங்க பாருங்க, எல்லாரும் ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். பெருசா தடப்படலாம் இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டாம். சிம்பிளா ஒரு கோயில்ல வச்சு தாலியை கட்டி கூட்டிட்டு வந்தா போதும். அது எப்படியோ உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. மரகதம், அந்த பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு வாமா. அடுத்த மாசமே ஏதாவது நல்ல நாள் இருந்தா தேதியை குறிச்சிடலாம். என்ன சொல்றீங்க? ஐயா, இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க தேதியை குறிச்சு கொடுங்க, அப்பதானே அதுக்கேத்த மாதிரி வேலையை பார்க்க முடியும். அதெல்லாம் சரி, தேதியை குறிக்கிறதுக்கு முன்னாடி பாரதி கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல? அவகிட்ட கேக்குறதுக்கு என்ன இருக்கு? நம்ம சொல்ற தேதியில தாலியை கட்டிட வேண்டியதான். என்ன இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கணும்லாமா? இங்க பரம பாரதி, கல்யாணத்தை அடுத்த முகூர்த்தத்துல வச்சுக்கிறதுல உனக்கு சம்மதம் தானே? பாரதி, என்னம்மா இதெல்லாம்? அப்பா கிட்ட கேளு. அப்பா, வாமா பாரதி. என்னப்பா இதெல்லாம்? நம்ம வீட்ல ஏதாவது விசேஷமா? ஆமா பாரதி, இனிமே நம்ம வீட்ல விசேஷம் தான். பாரதி, 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சமையல் கரண்டியை நான் பிடிக்க போறேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமா பாரதி, முன்னாடி சமையல் வேலையில மொத்தமா நஷ்டமாகி இனிமே இந்த தொழிலே வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டேன். சித்தால் வேலைக்கு போனா கூட பரவாயில்ல,
இனி சமையல் கரண்டி பிடிக்கிற வேலை மட்டும் வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா விதி பாரு, மறுபடியும் என்ன அங்கேயே கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. அப்பா, இப்பதான் உங்க முகத்துல இந்த பழைய சிரிப்பையே பாக்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அங்க வச்சிருங்க. ஆமாப்பா, என்ன ஏதாவது விசேஷம் ஆர்டர் வந்திருக்கா? அப்பா, ஏதோ ஒரு விசேஷத்துக்காக பெருசா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. என்னமோ ஏதாவது நஷ்டமாயிடுமோன்னு கவலையா இருக்கு. இது விசேஷத்துக்கு இல்லம்மா, ஒரு ஆபீஸ் கேண்டீன்ல ரெகுலரா டிஃபன் சாப்பாட்டுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அப்பா, ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. ஆனா எப்படி திடீர்னு ஆர்டர் கிடைச்சதுன்னு கேக்குறியா? உன்னாலதாம்மா கிடைச்சது. என்னாலயா? என்னப்பா சொல்றீங்க? நீயேதாம்மா, உன்னாலதாம்மா இதெல்லாம் நடந்துச்சு. அப்பா, சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. எப்படி கிடைச்சதுன்னு சொல்லுங்கப்பா. பாரதி, அங்க பாரு. தம்பி, சரி பேசிட்டே இருந்தா இப்படி நல்ல நேரம் போறதுக்குள்ள பூஜை போட்டுடலாம். வாங்க போ பாரதி. தம்பி, இந்தாங்க விளக்கேத்துங்க. அம்மா, நான் எதுக்குமா? பெரியவங்க நீங்க விளக்கேத்துறதுதான் சரியா இருக்கும். இல்ல தம்பி, இன்னைக்கு இந்த வீட்ல இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நீங்க தான் காரணம். வாங்க தம்பி, நீங்களும் இந்த வீட்ல ஒருத்தர் தான். விளக்கேத்துங்க. அம்மா, நீங்க ஏத்துங்க. சார், நீங்களும். பாரதி, நீங்க வாங்க. இல்ல வேண்டாம் ஆதி, நான் எதுக்கு? என்னோட துரதிருஷ்டம் இதுல எதுவும் தப்பா நடந்துட வேண்டாம். இதுவாவது அப்பாக்கு சரியா அமையணும். ஹலோ, இங்க யாருங்க உங்களை அன்லக்கின்னு சொன்னது? இப்ப நடந்ததுக்கு காரணம் நீங்க தான். இல்ல பரவாயில்ல ஆதி. அட, நீங்க ஏன் பாரதி உங்களை நீங்களே அப்படி நினைச்சுக்கிறீங்க? அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, அதை அப்படியே நம்பிடுவீங்களா? அப்படின்னா இவ்வளவு நாளா ஒரு ப்ராஜெக்ட் கூட கிடைக்காத நம்ம ஆபீஸ்க்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய பெரிய ஆர்டர்ஸே கிடைச்சிருக்கு. அப்படின்னா நீங்க லக்கி தானே? வாங்க பாரதி, பாரதி ப்ளீஸ் வாங்க. ஆதி, வண்டி ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா? ஏங்க, என்னாச்சு? நீங்க நிறுத்துங்களேன். நிறுத்துங்க. ஓகே நிறுத்துறேன். நிறுத்திட்டேன். இப்ப சொல்லுங்க. நான் கிளம்புறேன் ஆதி. ஹலோ பாரதி, நானும் ஆபீஸ் தாங்க போறேன். 2 பேரும் சேர்ந்தே போயிடலாமே. இல்லங்க, இப்ப நான் உங்க கூட வந்தா உங்க முகத்தை பார்த்தா இன்னும் உடைஞ்சு போயிடுவேன். நீங்க போங்க, நான் நடந்தே போய்க்கிறேன். பாரதி